அண்ணே வணக்கம். ரூம்ல ஒருத்தர் இல்ல, என்னன்னு தேடிக்கிட்டு இருக்கீங்க? கேட்க बंदी बाबा ரூம் சாவி இருக்காப்பா? இருக்கு மாமா சாவி. ரிசப்ஷன்ல கேட்டேன், சாவி எங்க இருக்குன்னா குடிச்சிட்டு வந்து நிக்கிறாரா மாமா? டேய் மாமா, இப்படி குடிச்சிட்டு வந்து நிக்கிறிய, இது நியாயமா? என்னடா பொல்லாத குடிச்சிட்ட? 3/4 பாட்டில் விஸ்கி, அரை பிராந்தி, குவார்டர் ரம் எல்லாம் கலக்கி குடிச்சிட்ட. காக்டெயில். டேய் மாமா, இது உன் ஒய்ஃபுக்கு தெரிஞ்சது, நீ ரூபாய்க்கு 10 பைசா தர மாட்ட. ஆமா, 3000 மைலுக்கு அண்ணாண்ட இருக்கா. விஸ்கி வாசல எப்படா போகும்? ஏர் இந்தியால போகுமா? ஐ டோன்ட் கேர். எங்க சொர்ண மாமி போட்டோ பார்த்து சொல்லு. ஐ சினிமா ஸ்கோப். ஐயோ, என்னடா இது? மாமி போட்டோவை கீச்சிட்ட. I have destroyed Swarnam. என்ன 2 ஸ்வர்ணம் ஆயிட்டா பயந்துடுவானா? ராவணேஸ்வரி, நீ ஏதோ வரம் வாங்கிட்டு வந்திருக்க. நான் இன்னும் கொஞ்சம் போட்டுட்டு வரேன், அப்புறம் பாரு. டேய் பிசு, நான் மறுபடியும் பாருக்கு போறேன். பாவ தொட்ட பாபி. பார்மேன், விஸ்கி. என்னப்பா யாருமே இல்ல? ஆல்ரைட், நானே எடுத்துக்கிறேன். இங்க குடிச்சிட்டு பேசுறேன்னு நினைக்காத, கல்யாணம் மட்டும் பண்ணிக்காத. எக்ஸ்கியூஸ் மீ, குடிச்சிட்டு பேசுறேன்னு நினைக்காத, கல்யாணம் மட்டும் பண்ணிக்காத. எக்ஸ்கியூஸ் மீ, குடிச்சிட்டு பேசுறேன்னு நினைக்காத, கல்யாணம் மட்டும் பண்ணிக்காத. எக்ஸ்கியூஸ் மீ. என்னடா? நேத்து ராத்திரி யோகான்ல ஒரு சைனாக்காரிய பார்த்தேன். என்ன அழகு தெரியுமா? எவ்வளவு தேரும்? ரூபாய்க்கு 98 பைசா தேரும். என்னையா என்னமோ நாயை கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறிய? உடம்பு எப்படி இருக்குது? ஒன்ன கூப்பிடலாமா? இந்த பொம்பெல்லாம் எங்கிட்ட வச்சுக்காதே. நேத்துதான் ஒரு மலையாக்காரன் என்ன பார்த்து கண்ணடிச்சான். இப்ப அவன் கண் ஆஸ்பத்திரியில் இருக்கிறான். ஜாக்கிரதை. நம்மூர் சுப்பாயி. டேய் மாமா, ஒரு ஐடியா. என்னடா? இவதான் டேப் சுந்தரி. அந்த தீபக் பையன் பைத்தியத்துக்கு
நல்ல மருந்து. வணக்கம்மா. நீங்க நம்ம ஊர்னு தெரியாம போச்சு. அம்மா, உன்னால ஒரு வேலை ஆகணும். ஓவர் டைம் மாதிரி வச்சுக்கேன். என்ன வேலை? உன்னால முடியும். Deepak here. Who is speaking? அன்பரே, யார் 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 யாரு? டேப்ல கேட்டிருப்பீங்களே, அதே குரல் தான். டேப் சுந்தரியா? டேப் சுந்தரியா? லாலாலி, லாலாலா, லாலாலி. ஐயோ, நான் அந்த ஊர்ல இருக்கேங்க. வெக்கமா இருக்கேன். அப்படியே இருக்க. நான் பேக் போடுறேன். அப்படியே இருக்கு. ஐயோ, எத்தனை நாளா தேடிட்டு இருந்தேன். இன்னைக்கு கிடைச்சாலே நான் என்ன பண்ணுவேன்? நான் என்ன பண்ணுவேன்? ஹலோ, அப்படியே பேக் போட்டுக்கிட்டு அப்படியே இருக்கேன். சீ, அது என்னங்க உங்க அந்த குரலுக்காக அந்த உலகம் பூரா தேடுறாங்க. அது வந்து இல்லங்க, இந்த போன் வந்து சட்ல மாட்டிக்கிச்சு. சிவசம்போ, இப்ப சொல்லுங்க. எப்படியாவது என்ன கண்டுபிடிச்சிடுவீங்கன்னு பார்த்தேன். ஐயோ, எப்ப சந்திக்கலாம்? எங்க சந்திக்கலாம்? இன்னைக்கு ராத்திரி 7 மணிக்கு கார்பெட் ஹோட்டல் பின்னால இருக்கிற பார்க்ல சந்திக்கலாமா அன்பரே? ஐயோ, நீங்க சொன்னா நான் நரகத்துக்கு கூட வருவேங்க. அன்பரே, அன்பரே, என்ன சொன்ன? அன்பரே, கேசட் அனுப்பிச்சது நீயா? ஆமாம் அன்பரே. சிங்கப்பூருக்கு வந்து நான் சாமியார் ஆகணுமா? என்னை விட்டு போகாதீங்க. ஏன்? நான் உங்களை நேசிக்கிறேன். அது ஏன்? எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அழுத்து போச்சு. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? 2 தடவை. முதல் புருஷன் தேனாக்காரன், அவங்க சமையல் எனக்கு பிடிக்கல, வெட்டி விட்டேன். அடுத்தது மலையக்காரன், அவங்க நடத்த எனக்கு பிடிக்கல, அவ்வளவுதான், வெட்டி போட்டேன். 7 வருஷம் ஜெயிலு. இது போன மாசம் தான் வெளியில வந்தேன். உனக்கு தமிழ் ஆள் யாரும் கிடைக்கலையா? இதுதான். தீபக் பையன் பைத்தியம் தெரிஞ்சிருக்காரு. இன்னும் 7 ஜென்மத்துக்கு பொம்பளையே நினைக்க மாட்டான். அந்த கேசட்டை இந்நேரம் தலையை சுத்தி சமுத்திரத்தில் எரிஞ்சிருப்பான். நம்ம என்ன பண்றோம்? வெற்றியை கொண்டாடுறோம். கொண்டா விஸ்கிய. ரெண்டு பேர் தானே? இன்னொரு கிளாஸ் எதுக்கு? எனக்கும் தாண்டா. போட்டாரு. ஐயோ, கால் வலிக்குதே, வயிற்று வலிக்குதே, ஐயோ தாகமா இருக்கு. என்னடா டே, பாத்ரூம் போடுங்க, இந்த நேரத்துல போய் கட்டி போட்டு என்னடா தீபக்? ஐயோ, கண்ணாடி 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 விசு எடுத்துக்கிறாடே கண்ணாடி. சொன்ன நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்க போறேன். அதுவும் இந்த உயரமான இடத்துல, யாருமே நம்ம சொல்றது கேட்க முடியாத இடத்துல. என்ன? நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். என்ன சிரிக்கிற? விளையாட்டு இல்ல. நீ மாட்டேன்னு சொன்னா இங்க இருந்து குதிச்சிருவேன். எங்க குதிரை பார்க்கலாம். சரி சொல்லு. ப்ளீஸ் சந்திரு, இது கல்யாண விஷயம். ஆகாசத்துல கோட்டை கட்ட வேணாம், கீழே போய் பேசுவோம். எப்பவோ வரப்போற இடத்துக்கு இப்பவே என் கூட்டிட்டு வந்திருக்க. இங்க யாரும் வந்து நம்மள தொந்தரவு பண்ண மாட்டாங்க இல்லையா? அதுக்காகத்தான். சரி, நம்ம கல்யாண விஷயம் என்னாச்சு? ஒரு சின்ன பந்தயம். அதுல நீ ஜெயிச்சா ஓ இஷ்டப்படி, நான் ஜெயிச்சா என் இஷ்டப்படி. சொல்லு. இதே இடத்துல 3 மணி நேரம் அசையாம படுத்திருக்கணும். அவ்வளவுதானே?
ஆமா, ஆனா நடுவில் எழுந்திருச்ச நீ தோத்துடுவ. 3 மணி நேரம் தானே? ம். நான் படுத்துக்கொண்டே ஜெயிப்பேன். பாக்கலாம். சோனா, உனக்காக 3 மணி நேரம் இல்ல 30 நாள் வேணாலும் இந்த மயானத்திலே படுத்துக்கிறப்ப அந்த எறும்பு தான் கொஞ்சம் கடிக்குது. சந்திரு, எழுந்திருக்க கூடாது, அப்புறம் நீ தோத்துடுவ. சந்திரு, நான் சொல்றத கேட்டு ஆவேசத்துல எழுந்திருக்க கூடாது, அப்புறம் நீ தோத்துடுவ. சும்மா மிரட்டாத, சொல்லு. இந்த 3 மணி நேரத்துக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது தெரியுமா? நான் ஜெயிக்க போறேன். இல்ல, நான் சாக போறேன். அதுக்காக தான் இங்க வந்திருக்கேன். நான் விஷம் சாப்பிட்டிருக்கேன். சோனா, 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 எழுந்த தோத்துடுவேன்னு சொன்னேன்ல, நீ தோத்துட்ட. சந்திரு.